கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சியில் உள்ளூர் மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்பம் கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதாக கூறி இசை கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் 30வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் நாள்தோறும் பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு வழங்காமல் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் உள்ளூர் இசை கலைஞர்களை புறக்கணிப்பதை கண்டித்தும் கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சியில் உள்ளூர் மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்பம் கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்காததை கண்டித்து இசை கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட பொருளாளர் தங்கவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் செயலாளர் கோபி, தருமபுரி மாவட்ட செயலாளர் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட தலைவர் ராஜரத்தினம், கிருஷ்ணகிரியில் கடந்த 29 ஆண்டுகளாக நடந்து வரும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் உள்ளூர் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் இசை கச்சேரிகளை வழங்கி கொண்டு வந்தோம். இசை கச்சேரிக்கு துவக்கத்தில் 5000 ரூபாய் வழங்கிய நிலையில் பின்னர் 10,000, 15,000, 20,000 எனவும் கடந்த ஆண்டு 25,000 ரூபாயும் வழங்கினர். தற்போது இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கும் டெண்டர் விடப்பட்டு மிகவும் குறைந்த கட்டணத்தில் கச்சேரியை நடத்த வற்புறுத்துகின்றனர். நாங்கள் போக்குவரத்து, வாகன செலவு, இசை கலைஞர்களின் சம்பளம் என எல்லாம் சேர்த்து 30,000 ரூபாயும் ஆகும் என்றும் 25,000 ரூபாய் கொடுத்தால் இசை கச்சேரியை நடத்துவோம் என்று சொன்னோம். அவ்வாறு 25,000 ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் விளம்பரங்களை வாங்கித்தான் கச்சேரியை நடத்த முடியும். தற்போது டெண்டர் முறையை கொண்டு வந்து 15,000 ரூபாய் என குறைந்த கட்டணமாக நிர்ணயித்து கச்சேரியை நடத்த கட்டாயப்படுத்துகின்றனர். எனவே மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிக்கின்றோம். மாறாக மாவட்ட நிர்வாகம் 25,000 ரூபாய் வழங்கினால் இசை கச்சேரியை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட வரலாற்றிலேயே இதுவரை மாங்கனி கண்காட்சி நிகழ்ச்சிக்கு டெண்டர் விட்டதில்லை. இவை இசை கலைஞர்களை நலிவடைய செய்யும் செயலாகும். எனவே மாவட்ட நிர்வாகம் எங்கள் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். முதலாவது மாங்கனி கண்காட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த உள்ளூர் இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 1992ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எங்கள் மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். ஆரம்பத்தில் 5,000, 8,000, 10,000, 15,000, 20,000 என்று கடைசியாக 25,000 ரூபாய் வரையிலே நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தினோம். தற்போது இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கும் டெண்டர் விட்டுவிட்டு இசை நிகழ்ச்சியுடைய டெண்டரில் மிகவும் குறைந்த கட்டணத்தில் செய்ய சொல்லி எங்களை மிகவும் வற்புறுத்துகிறார்கள். நாங்கள் இசைக்கலைஞர் சங்கத்தின் சார்பாக போக்குவரத்து, உணவு, வாகன செலவு, இசைக்கலைஞருடைய சம்பளம் ஆகியவையெல்லாம் சேர்த்து 25,000 ரூபாய் ஆகும் என்று சொன்னோம். 25,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் நாங்கள் யாராவது விளம்பரங்களை வாங்கி தான் நிகழ்ச்சியை செய்ய முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிற போது டெண்டர் முறையை ஒதுக்கி அதைவிட குறைந்த கட்டணமாக 15,000 ரூபாய் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது, நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களை கட்டாயப்படுத்தினார்கள். ஆகவே எங்கள் மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து இன்றைய நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் இந்த கண்டன கூட்டத்திலே நாங்கள் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உள்ளூர் கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எந்த வகையிலும் இல்லாத அளவுக்கு இந்த முறை டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதுவரையில் கேள்விப்பட்டதே இல்லை. மாவட்ட வரலாறிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் டெண்டர்களை அதாவது நிகழ்ச்சியை கூட டெண்டர் விடுவது, அதாவது ஏற்கனவே குறைந்த கட்டணமாக செய்து கொண்டிருந்த இசைக்கலைஞர்களை மேலும் நலிவடை செய்கின்ற வகையில் மிகவும் குறைந்த கட்டணத்துக்கு வர சொல்லி கேட்டதால் நாங்கள் யாரும் விண்ணப்பத்தை கொடுக்கவில்லை. விண்ணப்பத்தை கொடுத்தோம், 30,000 வேண்டும் என்று கொடுத்தோம். ஆனால் 25,000ஆவது கொடுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிற போது டெண்டர் மிகவும் குறைவாக இருக்கிறது, ஆகவே 15,000 ரூபாய்க்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்றோம். மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்தின் சார்பாக
மீண்டும் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பித்து மீண்டும் அதே 25,000 ரூபாய் கொடுத்தால் எங்கள் இசை நிகழ்ச்சிகளை இந்த மாங்கனி கன்சாயிலை நாங்கள் நடத்தி மிக சிறப்பாக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.